லவ் பேர்ட்ஸ் ஒரு படம் இருக்கு, எல்லாருக்கும் மலர்களேங்கிற பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது வெரி ஃபேமஸ். அதுலேயே நாளை உலகம்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு யாருக்குமே தெரியாது, பட் இட்ஸ் பியூட்டிஃபுல் சாங். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமும் நான் கேட்பேன். நிறைய எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து என்னன்னா, ரஹ்மான் முன்னாடி மாதிரி பண்றது இல்லை அப்படின்னு சொல்ற விஷயம். பட் ஐ ஃபீல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம எல்லாருமே மாறுறோம். அதே மாதிரி தான் ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் ஆல்சோ சேஞ்சிங் வித் த ட்ரெண்ட் அண்ட் இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் சம்திங் நியூ வித் திஸ் ட்ரெண்ட். அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாமலும் போகலாம். பட் ஹீஸ் ஆல்வேஸ் பீன் பேஷனட் மியூசிஷியன். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். மியூசிக் உண்மையாக இருந்தால் அது வந்து நம்மளை வந்து கேரி பண்ணிட்டு போயிடும். ராஜா சாரோட ஒரு மலையாளம் ப்ராஜெக்ட் ஒன்று அப்பாவும் ஒரு ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு போது நான் ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ வந்து கான் டு மீட் ஹிம் வித் மை மாம். அப்போ வந்து எனக்கு பாடி காமிக்க சொல்லுவாங்க. எனக்கு அதை ராஜா சார் நான் போய் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போவேன். அவர்கிட்ட அவர் மடியில் உட்காந்து என்னை வந்து சாக்லேட்லாம் கொடுத்து கொஞ்சிருக்காரு. நான் பாடிட்டு நான் பாட்டுக்கு ரெக்கார்டிங் போயிட்டு நான் மடியில் உட்காந்து பாடிட்டு இருப்பேன். அதை விட எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. I've seen him work. So when I wanted to sing for him, அந்த ரெக்கார்டிங் was obviously special because அப்போதான் நர்வஸாக நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாழ்க்கையில அப்போதான். Which was the first song that you sang for him? ஃபர்ஸ்ட் கால் சுப்பையா நான் சொல்லிட்டு அவர் ராஜா சாரோட மேனேஜர் அவர் கால் பண்ணி வச்சுட்டார். நான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் கூட கேட்கல வந்துருமான்னு சொல்லி வச்சுட்டாரு. பட் பிரேம்ஜி ரெக்கார்டிங்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் ரெக்கார்டிங் எவர். டியூன் கேட்பேன் போவேன், அவ்வளோதான். இஸ் வெரி வெரி ஈஸி டு ஒர்க் வித். பட் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜாம் பண்ணுவோம். சும்மா நாங்கள் வந்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு சும்மா பாடிட்டு திராத விளையாட்டு பிள்ளையில என்ன செய்துறாளியே நான் பாடு நானும் அதே விஜய் சாஸ்தா அது காம்போல அந்த பாட்டு பாடும்போது ஈவன் சார் இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ராக். பட் ஆனால் நான் பாடி முடிச்சதுக்கப்புறம் அது என் வாய்ஸ் தான் வந்தது. தீராத விளையாட்டு பிள்ளை தோல் சேர நாள் தோறும் வெவ்வேறு கிள்ளை. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடுக்கு நம்ம கூட தி பியூட்டிஃபுல் சிங்கர் வினைதா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். ஹாய் சோபர்னிகா. ஐ அம் குட். ஹவ் யூ? நல்லா இருக்கேன். 300க்கு மேல் பாட்டு பாடியிருக்கீங்க, அதுவும் பல லாங்குவேஜஸில். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் மேம்? என்ன பாட்டு வேணும்? எனக்கு ஒரு மெலடி சாங் வேணும் உங்கள் வாய்ஸில். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன், தவம் போலிருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன், கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன், கேட்பதை அவனோ அறியவில்லை, காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே அவன் ஓதும் ரகசியம் புரியவில்லை. பியூட்டிஃபுல் மேம். இப்போது இட்ஸ் பீன் மோர் தென் 15 years நீங்கள் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து. ஹவு டஸ் தட் ஃபீல்? 15 வருஷம் எப்படி போச்சு? I've just been in the industry for too long. பட் எனக்கு இங்கே பண்ணணுன்ற ஆசை இருக்கும்ல, இதெல்லாம் பண்ணணும், மியூசிக்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுலாம் ஐ டோன்ட் திங்க் அந்த 15 years நான் பண்ணலை. ஸோ ஐ ஸ்டில் திங்க் இப்போ தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு ஐ ஸ்டில் திங்க். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் டைம் ஐ டுக், இட்ஸ் அபவுட் வாட் ஐ டிட் ஹியர். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் என்னுடைய ஆசைகள் என்னுடைய பேஷனை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு லாஸ்ட் 2 years-ஆ. அப்போ அந்த 15 வருஷத்தில் என்ன ஆச்சு மேம்? ஏன்னா நிறைய பாடல்கள் பாடிட்டீங்க, பட் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எங்கே என்னாச்சு? எல்லாருக்கும் அவங்கவுங்க பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா. அண்ட் ஆல்சோ ஃபோக்கஸ் பெருசாக எனக்கு அந்த டைமில் இல்லை. அப்போ வாஸ் டூ யங். ஐ ஸ்டார்டட் சிங்கிங். எனக்கு சிங்கிங்கில் வரணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அம்மா வாண்டட் மீ டு சிங். ஸோ அதனால் ஃபோர்ஸ் பண்ணி வந்து பாட ஆரம்பித்த விஷயம். பட் எனக்கு பிடிக்கும் பாட்டு. ஆனால் அது பாட ஆரம்பித்த உடனே எனக்கு போய் சான்ஸ் கேட்க மாட்டேன், பெருசாக போய் ஃபாலோ பண்ண மாட்டேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்ளமாக இருந்தது எனக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுனாலே என்னவோ ஒரு ஸ்டாக்னண்ட்டாக ஆகிடுச்சு. அண்ட் தென் லேட்டர் ஒரு 3-4 years நான் பாடவே இல்லை, எதுவுமே பண்ணலை. ஸோ தட் இஸ் அ இயர் வென் சோஷியல் மீடியா வாஸ் பூமிங். அப்போ தான் இன்ஸ்டாகிராம் எல்லாமே வர ஆரம்பித்த டைமில் நான் இல்லவே இல்லை இங்கே. ஸோ ஒரு 3 years மட்டும் தான் திரும்பி ஐ கேம் பேக். அண்ட் ஸோ அதுதான் நடந்துச்சு. ஓகே. இப்போ உங்களோட முதல் பாடலுக்கு போகும்போது தான் இன்ட்ரெஸ்டே இல்லை உங்களுக்கு, பெருசாக மியூசிக் பிடிக்கும் பட் பிளேபேக் அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லை இல்லையா? பாடுறது பிடிக்கும், ஆனால் போய் இதுதான் பண்ணணுன்ற ஐடியா இல்லை. பட் அந்த ஃபர்ஸ்ட் பிளேபேக் உங்களுக்கு அந்த ஸ்டுடியோக்குள்ளே போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது நான் சின்ன வயசுலேயே பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஜிங்கிள்ஸ் பாடுவேன். லைக் when I was 6-7 years old. ஸோ அம்மா வந்து ஷி வாஸ் ஆல்சோ இந்த இண்டஸ்ட்ரி மாடல் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷி நியூ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ ஜிங்கிள்ஸ் குழந்தை வாய்ஸ் பாடணுன்னா அப்போ வந்து பாபு சங்கர் அவருக்கு, அப்புறம் பால் ஜேக்கப், இவங்களுக்கு நிறைய பாடியிருக்கேன் சின்ன வயசுலேயே. ஸோ அப்படி அதனால எனக்கு அது பெருசாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தெரியல. ஸோ ஐ வாஸ் யூஸ் டு இட். சின்ன வயசில் உங்களுக்கு பயம் தெரியாது இல்லை, ஸோ நம்ம ஜாலியாக போய் பாடுவோம். அண்ட் இப்போ ஜிப்ரான் இருக்கார் இல்லையா, அப்போ வந்து அவர் விஜய் சொல்லிட்டு அவருக்கு வந்து நான் ஜிங்கிள்ஸ்லாம் அவர் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணுவார் அப்போது. ஸோ அப்போல்லாம் நிறையா உங்களுக்குலாம் பாடி
அதுக்கப்புறம் when I grew up only காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் என்னோட பிளேபேக் அந்த ப்ராப்பர் பிளேபேக் கரியர் ஸ்டார்டட். ஸோ இட் வாஸ் நாட் நியூ டு மீ. மை மைக் ஆர் ஸ்டுடியோ வாஸ் நாட் நியூ டு மீ அட் ஆல். பட் எந்த பிளேபேக் ஒரு செஷன் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சு? பழகிருச்சு பட் ஸ்டில் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். ஆல்வேஸ் யுவன் தான் எனக்கு அது. ஏன்னா நான் ஐ வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் க்ரோயிங் அப். ஆல்வேஸ் ரஹ்மான் ஃபர்ஸ்ட், பட் யுவன் ரஹ்மான்க்கு அடுத்து யுவனோட சாங்ஸ்லாம் நிறைய கேட்டு அந்த அப்போ இந்த டேப் ரெக்கார்டர் கசெட் ப்ளே பண்ணுறது வரும். அந்த டேப்லாம் தேய்ச்சி நான் துள்ளுவது உள்ளமையெல்லாம் வந்து கேட்டிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஐ வாஸ் அ ஃபேன். ஸோ வென் ஐ வாண்ட் டு சிங் ஃபார் ஹிம், அந்த ரெக்கார்டிங் வாஸ் ஆப்வியஸ்லி ஸ்பெஷல் பிகாஸ் அப்போ தான் நர்வஸாக நான் ஃபஸ்ட் டைம் நான் வாழ்க்கையிலே அப்போ தான் நினைக்கிறேன். Which was the first song that you sang for him? ஃபர்ஸ்ட் கால் சுப்பையா என்னன்னு சொல்லிட்டு அவர் ராஜா சாரோட மேனேஜர் அவர் கால் பண்ணி வச்சுட்டார். நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் கூட கேட்கல வந்துருமான்னு சொல்லி வச்சுட்டாரு. பட் நான் இப்போ தரனுக்கு ஒரு ரெக்கார்டிங்கில் இருந்தேன். ஓகே. தரன் நான் நிறைய சும்மா மூவிஸ்க்கு அப்போ போடாப்பொடி பண்ணிட்டு இருந்த டைமில் சும்மா நாங்கள் இதெல்லாம் ட்ராக்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டுருப்போம். அப்போ அந்த வேலையில் போக முடியல. அன்றைக்கி இல்லைன்னு சொல்லி அது இதுவாகிடுச்சு. சரி அவ்வளோதான் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி பார்த்துட்டு என்னோட லக் என்னன்னா அவர் அதே சாங் அந்த தெரியாத விளையாட்டு பிள்ளை சாங் வந்துட்டு ஒரு பிச்சில் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் நிறைய சிங்கர்ஸை பாட வச்சு எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லி அந்த ட்ராக் அந்த பிச்சை வந்து கம்மி பண்ணி தேட் அகெயின் வாண்டட் டு ட்ரை இட் வித் மீ அண்ட் ஆண்ட்ரியா அண்ட் தன்வி. ஸோ அதனால் திரும்பி ஒரு கூப்பிடும் போது அப்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ சாங். ஸோ தட் வாஸ் ஸ்பெஷல். பட் அப்போது ஈவன் இல்லை ஸ்டுடியோவில். ஐ மீன் ஹி வாஸ் தேர் பட் ஹி வாஸ் அவுட் சைட். ஐ திங்க் உள்ள அவர் ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் அவரோட சவுண்டு சேனல் ரெக்கார்ட் பண்ணார். ஸோ பாடிட்டு ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சிட்டோம். அது 3 பேர் பாடினதுனால அது ஹாஃப் அன் ஹவர் தான். ஸோ வெளில வந்துட்டு யுவன் செட் வெயிட் நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹி வெண்ட் கேம் அண்ட் செட் இடன் சே எனிதிங். ஓகே கூல் தேங்க்யூ அப்படின்ட்டு அவ்வளோதான். ஓகே. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யுவன் சாரை மீட் பண்ணுறீங்களா? இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அம்மாவோட அப்போ இந்த சிடி கொடுப்போம்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல, அவங்களோட ஏஜில் இருக்கவங்க அந்த சிடியில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் வந்து கொடுப்போம். அந்த டைமில் வந்து இப்போ டெமோ கொடுக்க போயிருந்தேன். பட் ஹீ செட் ஐ டோன்ட் எதுக்கு சிடிலாம் நான் இங்கே தான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் பாடி காமிங்கன்னு. ஸோ பாடி காமிச்சோடனே அப்போ ரியாக்ட்லாம் பண்ணல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவ்வளோதானே. அதுக்கப்புறம் எப்போ அந்த ஃபேமிலி கூட எப்போ க்ளோஸ் ஆனீங்க நீங்கள்? யுவன் சார், பிரேம்ஜி சார், வெங்கட் பிரபு சார் ஒரு யுவனோட நான் வந்து அப்போல்லாம் க்ளோஸ்லாம் கிடையாது. நான் வந்து பயம் தான். நான் வந்து பேசவே மாட்டேன். நான் உள்ளே போனாலே இவனை பார்த்தாலே நான் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு போயிடுவேன். பட் பிரேமே வந்து ஏதோ பாட்டு இந்த மாதிரி பாடுறதுக்கு தான் எங்கள் அம்மா தான் ஒரு வாட்டி கூப்பிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ ஆஃப்டர் தட் ஐ டோன்ட் நோ ஹவு வி பிகேம். இப்போ கூட வி வில் டாக் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனஸ்ட்டாக. இப்போ அந்த எங்கேயோ வெளியில் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லலாம் பார்த்து ஐ திங்க் வி ஸ்போக். அதே மாதிரி தான் விபி எல்லாருமே அண்ட் ஜெய். ஸோ ஜெய் மூலமாக தான் இவங்க எல்லாருமே எனக்கு க்ளோஸ் ஆனாங்க. ஸோ ஹி வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் த கேங். ஸோ அதுக்கு மூலமாக எல்லாருமே வி பிகேம் க்ளோஸ். ஓகே. இப்போ ஒன்றா ரெக்கார்டிங் செஷன்ஸ்லாம் இருந்திருக்கா? நீங்கள் இருக்கு எப்படி அந்த வெங்கட் பிரபு சார், அதாவது வெங்கட் பிரபு சார் செட் எப்படி இருக்குங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ரெக்கார்டிங் செஷன் எப்படி இருந்தது? பிரேம்ஜி ரெக்கார்டிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட். ஒரு ப்ரெஷருமே இருக்காது, எந்த இதுவுமே இருக்காது. போவோம், ஃபாஸ்டஸ்ட் ரெக்கார்டிங் எவர். டியூன் கேட்பேன், போவேன், அவ்வளோதான். ஷீ இஸ் வெரி வெரி ஈஸி டு ஒர்க் வித். பட் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜாம் பண்ணுவோம். சும்மா மொட்டை மாடியில் ஜாம் பண்ணும்போது அப்போ காமெடியாக இருக்கும். அப்போ நாங்கள் வந்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு சும்மா பாடிட்டு ஒருத்தர் லிரிக்ஸ் எழுது, ஒருத்தர் இந்த டியூன் போடு, ஒருத்தர் இந்த மாதிரி பாடு, அந்த மாதிரி ஃபன்னாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி கலையாக தான் இருக்கும். ஸோ பட் எல்லாருமே சீரியஸாக வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கா? இது எல்லாமே ஆனால் ஒன்று வந்து about this gang, all of us are serious about our work. இல்லைனா வெங்கட் பிரபு wouldn't be making movies, பிரேம்ஜி wouldn't be acting or doing music. எல்லாருமே ஒர்க்குன்னு வந்தால் சீரியஸாக இருப்போம். ரெக்கார்டிங்னு போனால் நான் அந்த வேலையை பார்த்துட்டு வந்துடுவேன். அங்கே உட்காந்து கதை அடிக்கிறது அந்த வேலையை எல்லாருமே வில் சி. ஃப்ரீயாக இருக்கும் போது வில் ஹேவ் ஃபன், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் வேலைன்னு வந்தால் எல்லாருமே கரெக்டாக தான் இருக்கும். ஓகே. இப்போ யுவன் சாரோட சொல்லும் போது நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் எல்லாரோட டைரக்ஷனும் பார்ப்பேன், அவங்க எப்படி பண்ணுறாங்க, எப்படி கம்போஸ் பண்ணுறாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே கவனிப்பேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ யுவன் சாரை நீங்கள் பர்டிகுலராக நோட் பண்ண ஒரு விஷயம், அது நீங்கள் உங்களோட லைஃபுக்கு எடுத்துக்கிட்டீங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? ஐ திங்க் எனக்கு அவரோட ப்ரொடக்ஷனாக ரொம்ப பிடிக்கும். அவர் டெக்னிக்கலாக சொல்லணும்னா சிந்த்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது ப்ரொடக்ஷனில். ஸோ அதை வந்து நிறைய ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு வெஸ்ட்டில் நிறைய யூஸ் பண்ணி தேல் கம்போஸ். அது அப்போ நிறைய பேர் தமிழில் வந்து அதை யுவன் யூஸ் பண்ண அளவுக்கு அதை பண்ணலை. அவர் அந்த மன்மதன் சாங் இருக்குல்ல, அந்த அத்தை தத்தை சாங்கில் வந்துட்டு அந்த சிந்த் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸோ நியூ டு மீ அட் தட் பாயிண்ட் இன் டைம். அதெல்லாம் நம்ம தமிழில் கேட்கல. ஸோ ஐ திங்க் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டைல் வாஸ் வெரி நியூ. தட் இஸ் வை யுவன் வந்து ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு நான் நினச்சேன். பிகாஸ் ஆஃப்டர் ரஹ்மான் ஆப்வியஸ்லி அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் கொடுத்தாருன்னா ஃபார் மீ இட் வாஸ் யுவன். ஸோ ஐ லேர்ன் தட் இப்படியுமே ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸோ யூ ஆல்சோ வெண்ட் அவுட் ஆஃப் த நார்ம். நம்ம வந்து எல்லார் மாதிரியும் பண்ணாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், கொஞ்சம் வெஸ்டர்ன் எலிமெண்ட்ஸ் கொண்டு வரலாம் வந்தது யுவன். எஸ். ஓகே. தீராத விளையாட்டு பிள்ளை
தீராத விளையாட்டு பிள்ளை தோள் சேர நாள் தோறும் வெவ்வேறு கிள்ளை ஓயாமல் கொடுப்பாய தொல்லை உன் போலே அம்மம்மா பிளே பாய் இல்லை ஒரு பார்வை வீசி விழிவார்த்தை பேசி திருவோர பூவையும் நேசிப்பவன் இசைப்பாடும் லவ் பாட் இடை என்னும் கீபோர்ட் இடைவேளை இல்லாமல் வாசிப்பவன். பியூட்டிஃபுல் மேம். இப்போது அதான் 300+ சாங்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது வினைதா மேம்னு யூஸ்வலாக எல்லாருமே இந்த மாதிரி இந்த ஒரு ஜான்ர் ஆஃப் சாங்ஸ் தானே எல்லாருக்குமே மைண்டில் இருக்கும். விச் இஸ் நீங்கள் ஒரு கர்நாடிக் சிங்கர், கிளாசிக்கல்ஸ் ஹிந்துஸ்தான், எஸ். அங்கே உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஜானர்னா என்னவா இருக்கும்? எனக்கு மெலடி தான். ஐ திங்க் எவ்ரி சிங்கர் வில் சே திஸ். பட் எனக்கு மெலடி தான் பாட நிறைய வரும். இது வந்து எதாச்சும் நடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு பாட்டு நிறைய மெலடி தான் அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வாஸ் ஃபார் சபேஷ் முரளி அவர்கள். ஐம் வெரி டிஸ்ஹார்ட்னிங் இஸ் நோ மோர் நவ். அவருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு மெலடி, அழகான மெலடி பாடினேன், தேவதைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு. அது அப்படி தான் வந்தேன். பட் ஆனால் யுவனுக்கு இந்த சாங் பாடினதுக்கப்புறம் பீப்புள் ஸ்டார்ட் காலிங் மீ ஃபார் தீஸ் சாங்ஸ். பட் தட் இஸ் நாட் மை ஃபோர்ட்டே அட் ஆல். வெஸ்டர்ன் வந்து நான் பாடவே மாட்டேன் ஜென்ரலாக. பட் ஹிந்துஸ்தானி ஆப்வியஸ்லி எனக்கு எப்போவுமே ஹிந்துஸ்தானி கான்சர்ட்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. சூப்பர். நீங்கள் பாடினதில் உங்களோட ஃபேவரட் மெலடி எதுவாக இருக்கும்? ஐ திங்க் ஃபார் யுவன் ஒன்லி பூவும் பூவும்னு ஒரு சாங். இதில் ஆதலால் காதல் செய்வியில். ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து அங்கே நான் மகாநல்லாக்கு தான் ரெக்கார்ட் பண்ணோம். சுசீந்திரன் சாரும் இருந்தார், ரெக்கார்ட் பண்ணிட்டு ஈவெண்ட். அதுக்கப்புறம் அந்த படம் வந்துட்டு அதில் பாட்டே வரல, அந்த பாட்டே இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கேரிட் ஆன். லேட்டாக ஒரு நாள் யுவன் அகேன் கால் சேயிங் ஒரு லிரிக் கரெக்ஷன் இருக்குது இந்த சாங்கில் பார்த்தா தட் சாங் கேம் இன் திஸ் மூவி. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் விஜய் எஸ்தாஸும் வந்து போத் ஆஃப் அஸ் வேர் தேர் இந்த ஸ்டுடியோ சேம் டைமில். ஸோ நாங்கள் 2 பேரும் வி ஹர்ட் ஈச் த சிங். ஸோ அது ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி. இல்லைனா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவோம், நாங்கள் மற்றவங்க என்ன பாடுறான்னு தெரியாது. ஸோ அவர் பாடுறதை கேட்டுட்டு நான் பாடினேன். இட் வாஸ் வெரி நைஸ் ரெக்கார்டிங். இப்போ யுவன் சாரோட ரெக்கார்டிங் வரும்போது இப்போது லைக் வேறு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் இல்லையா, அதுக்கு அவரோட இன்புட்ஸ் எப்படி இருக்குது? அவர் அங்கே ரெக்கார்டிங் செஷனில் இருக்கும்போது அவரோட இன்புட்ஸ் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி ஒரு சாங் நான் சொல்கிறேன். அவர் வந்து என்ன வேணுமோ அவர் கேட்க தெரியும். அண்ட் ஆதி பகவான் ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு பாட்டு வந்து ட்ராக் ரெக்கார்ட் பண்ணப்போ அமீர் சார் இருந்தார். அமீர் சார் இஸ் வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் தமிழ். ஐ திங்க் ஸ்ரேயா கோஷல் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, நான் அழ வச்ச ஒரு டைரக்டர் சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து என் தமிழ் மேலே எனக்கு வந்து டவுட் வந்த டைம் அது வந்து அந்த டைம் தான். இன்னும் நம்ம தமிழையும் வந்து இவரை குறை சொல்லாருன்னு அவர் உட்காந்து ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்து இது பண்ணார். ஸோ இவன் செட் ஓகே டோன்ட் வரி, ஜஸ்ட் சிங் திஸ், இந்த மாதிரி பாடுன்னு சொல்லி மேட் மீ சிங். இட்ஸ் அ வெரி கூல் கம்போசர். அவர் ரொம்பலாம் உங்களுக்கு ப்ரெஷர் போட மாட்டார், இப்படி தான் பாட அவர் பாடி அனுப்பிச்சிருவார் ஒரு ரெக்கார்டிங். அதை நம்ம கேட்டுட்டு நம்ம பாடினா போதும். அவர் இருந்தார்னா சடனாக உள்ளே வந்ததே தெரியாது. சடனாக ஒரு நாள் டாக் பேக் அமுக்கி இல்லை இந்த மாதிரி பாடுங்க அப்படின்னாலும் ஓய்ஸ் இயர் அந்த மாதிரி. பட் இஸ் வெரி கூல் டு ஒர்க் வித். ஓகே, அந்த சாங் எங்களுக்காக பாட முடியுமா? தி மெலடி. ஆயிரம் நாடகம் ஆடினாய் நீயடா, மாயமாய் காயங்கள் செய்கிறாய், தீராத பொய்கள் பேசியே தித்திக்கும் இம்சை செய்கிறாய், அதனாலே நானும் இங்கே தூங்காத கடலுமானேன், தாலாட்ட நீயும் வருவாய், அலையாய் அலையாய், பூவும் பூவும் பேசும் நேரம் தூரல் தூரும் ஜன்னலோரம் நின்றாயடா. பியூட்டிஃபுல் மேம். ஆக்சுவலி நல்ல சாங் இது. நான் பெருசாக போகல, பட் இட்ஸ் பியூட்டிஃபுல்லி ப்ரொடியூஸ் சாங். ஃப்ரம் இன்னொரு இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் சினிமாவில் லைக் படத்தில் வரல, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருந்திருக்கும் இல்லையா? ஹவு டு யூ ஹேண்டில் ஆல் தோஸ்? அதை எப்படி எடுத்துப்பீங்க? அதை பெருசாக நான் இதுக்கு வரைக்கும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே இல்லை. அன்றைக்கி சரி அந்த லிட்டில் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆனால் இது வரைக்குமே நான் பாடியது படத்தில் வரலன்னு, நான் பாடினது எல்லாமே வந்திருக்கு. இப்போ இந்த சாங் கூட அந்த படத்தில் வரல, பட் இட் கேம் இன் சம் அதர் மூவி. ஸோ அப்போவே தெரிஞ்சிடும் அது வருமா வராதான்ற ஒரு அளவுக்கு. ஸோ எனக்கு இன்ஃபேக்ட் இட் ஹஸ் ஹேப்பன் தி அதர் வே. தெரியாத விளையாட்டு பிள்ளையில என்ன செய்திராளியே நான் பாடினேன், நானும் அதே விஜய் எஸ்தாஸ் தான் அந்த காம்போவில். அந்த பாட்டு பாடும்போது யுவன் சார் இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ராக், இது வந்து சாதனா சர்கமோ பெலா ஷண்டேவோ பாட போகிறாங்க, ஸோ ட்ராக் தான் சொன்னார். பட் ஆனால் நான் பாடி முடிச்சதுக்கப்புறம் அது என் வாய்ஸ் தான் வந்தது. ஸோ எனக்கு அது பெரிய டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதான் நான் ஃபீல் பண்ணதில்லை. சூப்பர் மேம். அடுத்து ரஹ்மான் சார் பற்றி தான். எல்லா இடத்துலையுமே அவர் எங்கேயுமே விட்டு கொடுத்து பேசினதே கிடையாது. ரஹ்மான் சார் பற்றி சொல்லுங்கள். ஐ திங்க் ரஹ்மான் சார் இஸ் த ரீசன் ஃபார் மீ பீயிங் இன் மியூசிக் எனி டே. அதை வந்து அது விட்டு கொடுக்க மாட்டேன்றது கரெக்டாக. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட இப்போ இருக்கிற ஜென்லாம் வந்து வந்து எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் நான் சொன்னேன், அவரோட அருமை உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி நான் பேசுவேன்.
அண்ட் ஹீ கிரியேட்டட் அ ரெவலேஷன் இன் த இண்டஸ்ட்ரி பிகாஸ் அவர் கம்ப்யூட்டரில் எப்படி அந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணுங்கிறதுலேருந்து டிஏடபிள்யூ இது யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கொண்டு வரலாங்கிறது, வாய்ஸை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாங்கிறது, டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் கொண்டு வரலாங்கிறது, அதுலேருந்து மாறி இதெல்லாம் பண்ணி இதை வந்து என்ஜாய் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு ஒரு பண்ணாருன்னா அவர் தான். இஸ் அ மெஜிஷியன். ஸோ அவர் சாங்லாம் கேட்கும்போது ஒரு வாட்டியும் வாவ் ஃபேக்டர் இருக்கும். இப்படியும் இருக்கா வாய்ஸு. ஏன்னா நாங்கள் இல்லைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சித்ராமா இருப்பாங்க, ஜானகிமா இருப்பாங்க, சுஷீலா எல்லாமே ஒரு டிப்பிக்கல் ஃபீமேல் வாய்ஸஸ். ஸ்வர்லதா மேம் அந்த பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிமிலராக இருக்கும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி இட் வாஸ் அ வாவ் ஃபேக்டர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். உங்களுக்கு அவரை நேரில் பார்க்கும்போது எப்போவுமே இருக்கும். நான் வந்து அவரை பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. பட் அவரை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு வாட்டி நின்று அவரை ஏன்னோ பேச வராது. நான் வந்து இதுக்கு பேசுனது கிடையாது. பட் எவ்ரி டைம் ஐவ் சீன் ஹிம், ஐவ் ஆல்வேஸ் பீன் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கம்போசர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவர் கான்சர்ட்ஸுமே நான் விரும்பி போய் பார்க்குற கான்சர்ட்ஸ்னால் ரஹ்மான் சார் கான்சர்ட் தான். அண்ட் சாங் யூ லைக் ஃப்ரம் ஹிஸ் மூவி? ஸோ ரஹ்மானோட ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் சாங்ஸ் கூட நான் கேட்பேன். அதாவது நீங்களாம் கேட்டு, அதாவது ஈவன் ரஹ்மான் ஃபேன்ஸ் அந்த டைமில் wouldn't have heard those songs. Like wouldn't have even heard those songs. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லவ் பேர்ட்ஸ் ஒரு படம் இருக்கு, எல்லாருக்கும் மலர்களேங்கிற பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது வெரி ஃபேமஸ். அதுலேயே நாளை உலகம்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு யாருக்குமே தெரியாது, பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்லாமும் நான் கேட்பேன். ஓகே. இப்போ ரஹ்மான் சார் கிட்ட இருந்து நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற ஒரு விஷயம் நான் என்னவா இருக்கும்? ஐ திங்க் இஸ் பேஷன் ஃபார் மியூசிக். அதாவது எவ்வளோ கம்போசர்ஸ் அதுக்கப்புறம் வந்தாலுமே, எவ்வளோ மாறினாலுமே ஹி ஸ்டேயிங் வித் த ட்ரெண்ட். அண்ட் அவர் மியூசிக்கில் புதுசாக ஒன்று பண்ணணும்னு நினைப்பார். நிறைய எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து என்னென்னா, ரஹ்மான் முன்னாடி மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிற விஷயம். பட் ஐ ஃபீல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம எல்லாருமே மாறுறோம். முன்னாடி ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இப்போ ட்ரெஸ் பண்ணுறது இல்லைல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் ஆல்சோ சேஞ்சிங் வித் த ட்ரெண்ட் அண்ட் இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் சம்திங் நியூ வித் திஸ் ட்ரெண்ட். அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாமலும் போகலாம். பட் ஹீஸ் ஆல்வேஸ் பீன் பேஷனட் மியூசிஷியன். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். மியூசிக்கு உண்மையாக இருந்தால் அது வந்து நம்மளை வந்து கேரி பண்ணிட்டு போயிடும். ராஜா சாரை மீட் பண்ணியிருக்கீங்களா? மீட் பண்ணியிருக்கேன். How was that experience from Yuvan sir to Raja sir? No, I met Raja sir when I was a very young kid. So my dad was working with a project. Raja sir ஓட ஒரு மலையாளம் ப்ராஜெக்ட் ஒன்று அப்பாவும் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு போது நான் ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ வந்து I've gone to meet him with my mom. அப்போ வந்து என்னை பாடி காமிக்க சொல்லுவாங்க. எனக்கு அதை ராஜா சார், நான் போய் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போவேன் அவர்கிட்ட. அவர் மடியில் உட்காந்து என்னை வந்து சாக்லேட்லாம் கொடுத்து கொஞ்சிருக்காரு. நான் நான் பாட்டுக்கு ரெக்கார்டிங் போயிட்டு நான் மடியில் உட்காந்து பாடிட்டு இருப்பேன். ஸோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் ஹேட். ஐ டோன்ட் திங்க் அதை விட எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஐவ் சீன் ஹிம் ஒர்க். ஸோ ஐவ் சீன் ஹவு ஹீ டேக்ஸ் ஒர்க், ஹவு என்ன சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். நான் அவருக்கு வேணுங்கிறத அவர் வந்து கொண்டு வந்துடுவார் எப்படியாவது. ஆல்சோ கோவிட் டைமில் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் ஃபார் ஹிம் ஆல்சோ, ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்காக. ஸோ எனக்கு வந்து அப்போ என்கிட்ட ஒரு செட்டப் இருக்கும் வீட்டில். ஐ ஹேட் மை மைக், மை லேப்டாப். ஸோ அப்போது வாசு நான் கால் பண்ணி இதை ரெக்கார்ட் பண்ணி தரியான்னு சொல்லிட்டு ராஜா சாரோட வாய்ஸில் எனக்கு அந்த ரெக்கார்டிங் வந்துச்சு. ஸோ அது இன்னுமே வச்சுருக்கேன் அது ஸ்பெஷலாக, பிகாஸ் அட் நெவர் ஹேப்பன்ஸ். எஸ் இருக்கா மேம் ஃபோனில் லேப்பில். ஓகே. இப்போது அப்படியே நம்ம யுவன் சாருக்கு வரும்போது, யுவன் சார் ராஜா சார் கிட்ட இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிற விஷயங்கள் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? அவரே சொல்வார் இன்டர்வியூஸில், நான் அப்பாவோட பாட்டிலேருந்து தான் நான் இன்ஸ்பிரேஷன் ட்ரா பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ஏதோ ஒரு இதுவரையில் கூட ஐ திங்க் இட்ஸ் எக்ஸ்பிளைன் ஏதோ ஒரு சாங், இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை எக்ஸாக்டாக. அவர் எப்பவுமே உங்கள் ரெக்கார்டிங் செஷன்ஸில் அந்த மாதிரி ஏதாச்சும்? என்னோட என்ன எதிராளியே வந்து ஒன்ஸ் ஐ சா முன்னாடி இன்டர்வியூவில் வந்து இசை மீண்டும் மீண்டுமான்னு ஒரு பாட்டு இருந்தது. அந்த சாங்கோட இன்ஸ்பிரேஷன் தான் இதுன்னு சொல்லி he had said. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஸோ எல்லாமே இன்ஸ்பிரேஷன் ட்ரா பண்ணுவாங்க, அதில் தப்பு இல்லையே. தப்பு கண்டிப்பாக தப்பு இல்லை மேம். அகெயின் 15 years ஆயிடுச்சுங்கும் போது ஹவ் ஹஸ் தி இண்டஸ்ட்ரி ட்ரீட்டட் யூ அண்ட் நீங்கள் அதுக்கு எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கீங்க? ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஆன்சர் திஸ். ஸோ இண்டஸ்ட்ரி ட்ரீட் பண்ணுறது பண்ணாதது வந்துட்டு இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ஆர். I've learned one thing from this industry is நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறது தான். இண்டஸ்ட்ரி எப்படி வேணால் நம்ம ட்ரீட் பண்ணும். இது இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எனி டிபார்ட்மெண்ட் ஒரு எனி ஃபீல்ட் ஃபார் தட் மேட்டர். நம்ம வெளியில் போகும்போது நம்ம வில் பி த்ரோன் இன் டு தட் ஸ்பேஸ் வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. அப்போது வந்து நிறைய விஷயம் கற்றுப்போம், தப்பு பண்ணி கற்றுப்போம். அண்ட் ஒரு பாயிண்டில் யூ ஷுட் ஆல்வேஸ் ரியலைஸ் தட் இட்ஸ் மை டேக் அவே. ஐ ஹவ் ரியலைஸ் தட் நானாக இருக்கணும். ஸோ யாருக்காகவும் நான் அதை மாற்றிக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஐ ஹவ் பீன் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஐ பீன் ஏபிள் டு சர்வைவ் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் நீங்கள் சொன்ன மாதிரி 15 years. ஐ ஃபீல் ஓல்ட். பட் அந்த 15 years இருந்தாலுமே எனக்குன்னு வந்து ஒரு இடத்த நான் பிடிச்சிட்டு நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நான் வந்து சட்லி சிங்கர்ஸ் மத்தியில் மியூசிஷியன்ஸ் மத்தியில் பண்ணேன்னா பிகாஸ் ஐ எம் பீயிங் மை செல்ஃப்.
ஸோ அது வந்து நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ இண்டஸ்ட்ரி எப்படி வேணால் உங்களை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் யூ ஸ்டே ஸ்ட்ராங். தட் இஸ் த ஒன்லி திங் ஐ ஹவ் டேக்கன் அவே. அண்ட் இப்போ இவ்வளோ சாங்ஸ்ன்னு சொல்லும்போது வாய்ப்புகள் தவறவிட்ட மூமெண்ட்லாம் இருந்திருக்கா மேம்? தவறவிட்ட மொமெண்ட் தான் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் நிறைய பாடலை இப்போது நிறைய லாங்குவேஜஸில் நான் பாடினேன். தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தியில் கூட பாடியிருக்கேன் ஆக்சுவலி. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்போல்லாம் சோஷியல் மீடியா கிடையாது, இது எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியாது. இப்போ கூட சில சாங்லாம் கன்னடாவில் நான் பாடின சாங்லாம் பயங்கர ஹிட். அது நான் பெங்களூர் போயிட்டு ரீசெண்டாக ஒரு ஷோவில் பாடும் போது எனக்கு தெரியும் இது செம்ம ஹிட் இந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோலாம் நம்மளுக்கு அந்த டைமில் நாலேஜே இல்லை. அது பெருசாக அதை யூஸ் பண்ணிக்கல, பட் நோ ரிக்ரெட்ஸ், இட்ஸ் ஃபைன் அப்படின்னு தான் இருக்கும் எனக்கு. ஸ்டார்ட் பண்ணுற இனிஷியல் டைமில் சோஷியல் மீடியா இல்லை, எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ உங்களோட கெரியர் எப்படி எடுத்துகிட்டு போகணும், உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும், மார்க்கெட்டிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும். அப்படி இருந்திருக்கா? ஆர் ஹவ் ஹவ் யூ டேக்கன் யுவர் கெரியர்? There was no strategy then. It was okay, very recently I had this conversation with a composer. நாங்கள் வந்து இந்த பேசின விஷயம் என்னென்னா, அந்த டைமில் வந்துட்டு ஒரு சாங் ஹிட்டுன்னு எப்படி தெரியும்னா, நம்ம ஒரு டீ கடைக்கு போகும்போது அந்த சாங் ப்ளே ஆச்சா, இல்லை ஒரு காரில் போகும்போது அந்த சாங் ரேடியோவில் ப்ளே பண்ணுறாங்கன்னா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போலாம் நம்ம ரேடியோ கேட்கறது கூட இல்லை பெருசாக. அப்போல்லாம் அந்த ரேடியோவில் ப்ளே பண்ணுறாங்க இவ்வளோ அப்படின்னா, ஒரு டிவியில் சன் மியூசிக்கில் வருதா, அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு தெரியும் அந்த சாங் ஹிட்டு. அப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. நம்ம ஒரு சாங் பண்ணிவிடுவோம், பாடிடுவோம், அதை அங்கே வெளில அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் தான் we know that அது ஹிட் ஆகுதா இல்லையா. there won't be any expectations at all. ஸோ இதில் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது ஆக்சுவலி. இது வந்து ஒரு பெரிய கம்போசர் சொன்ன விஷயம் என்கிட்ட. ஸோ சார் இப்போ தான் வந்துட்டு ஒரு சாங் பண்ணிவிட்டு அதுக்கு 70 லட்சம் செலவு பண்ணுறாங்க ப்ரமோஷனுக்கு மட்டுமே அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு ஐ டோன்ட் நோ. இப்போ ஒருத்தரால் பண்ண முடியாது, எல்லாராலையும் பண்ண முடியாதுல்ல. பட் ஸோ வாட் அபவுட் த அதர் டேலண்டட் கம்போசர்ஸ் who are not able to promote their song? ஸோ இதுதான் ஒரே வழியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இப்போ இருக்குது. பட் அப்போல்லாம் இட் வாஸ் ஸோ ஈஸி. நாங்கள் பாட்டுக்கு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணால் பாடிட்டு ஒரு கம்போஸ் பண்ணிவிட்டு வில் ஜஸ்ட் கோ. அதுக்கப்புறம் வில் ஜஸ்ட் அவ்வளோதான் லீவ் இட் டு தி யூனிவர்ஸ் டு. அப்போது உங்களுக்கு அந்த சமயத்தில் மறக்க முடியாத வந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபார் யோர் சாங்னா ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? நீங்கள் சொன்னால் சோஷியல் மீடியா கிடையாது, ஃபேஸ்புக் இருந்ததுன்னா. பட் ஃபேஸ்புக் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக தோணுது என்னென்னா, அதோ வேற ஒரு ரெக்கார்டிங் போகும்போது யாரோ ஒருத்தர் வினைத்தான ஒரு சிங்கர் வந்திருக்காங்க, ஐ திங்க் ஷீ இஸ் கோயிங் டு மேக் இட் பிக், அந்த மாதிரி ஒருத்தர் கமெண்ட் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் வந்து காது பட தான், யாராவது சொல்லி அந்த மாதிரி தான் வரும். நம்ம வந்து சோஷியல் மீடியாலாம் இப்போ பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி யாராவது சொல்லும் போது ஓ அப்படியா அப்படியும் பேசுகிறாங்களா அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வாய்ப்புகள் தவற விட்டதை பற்றி சொல்லும்போது ஏதாச்சும் வருத்தம் தெரியாது, என்ன ரீசன் தெரியாது இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா ஏதாச்சும்? ஆக்சுவலி இல்லை. பட் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு இருக்கிற டேரக்டர் ஐ திங்க் ரஹ்மான் இஸ் ஒன்லி பர்சன். அது கூட இப்போ ரைட் நவ் ஐ ஃபீல், அது சின்ன வயசில் இருந்தது. ரைட் நவ் ஐ ஃபீல் லைக் ஐ டோன்ட் ஹாவ் டு ஒர்க் ஃபார் ஹிம். ஒரு பாட்டு பாடணும் அப்படிலாம் கிடையாது. ஐ திங்க் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்லையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரோட அசோசியேட் ஆனால் கூட இட் இஸ் குட். ஸோ நான் அவரை போய் பாடி ஆகணுன்ற ஆசைலாம் கூட இப்போ இல்லை பெருசாக. ஆமாம். ஓகே, இப்போது இந்த ஜென்ரேஷன் அப்படியே கான்சர்ட் கல்ச்சருக்கு மாறிடுச்சுல மேம், அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்களும் நிறைய கான்சர்ட்ஸ் யூ டூயிங் சோ மெனி கான்சர்ட்ஸ் இல்லையா? கான்சர்ட் அது எல்லாமே வந்து ஒரு ஃபேஸ் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எல்லாருமே கான்சர்ட்ஸ் பண்ணுறாங்க. இந்த கான்சர்ட்ஸ்லாம் அப்போவே நடந்துருச்சு. நானும் பாடியிருக்கேன் இப்போ அந்த டைமில் இவனுக்குலாம். ஸோ அப்போவும் அந்த கான்சர்ட் கல்ச்சர் இன்னுமே எப்போவாது நடக்கும். எப்போனா ரஹ்மான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சென்னையில் கான்சர்ட் பண்ணுவார். எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் அவ்வளோ இதுவாக போயிட்டு வில் சி இட். அதே மாதிரி யுவன் ஆல்சோ என்னைக்காவது ஒரு வாட்டி தான் பண்ணுவார். வருஷத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். தெரிஞ்சு வித்யாசாகர்லாம் இப்போ பண்ணதே இல்லை. ஸோ இந்த மாதிரி எப்போவா நடக்கிறதுக்கு வந்து அப்போ இட் வில் பி ஸோ மச் வேல்யூ டு இட். ரைட் நவ் அது இல்லை. பிகாஸ் இப்போது எவ்ரி அதர் சிட்டியில் எவ்ரி மந்த் நடந்துட்டுருக்கு. ஸோ அது ஒரு கல்ச்சர். ஒரு பாயிண்டில் நீங்கள் அது சேச்சுரேட் ஆவீங்கல்ல. ஸோ அப்போது சேச்சுரேட் ஆகும் போது அதோட வேல்யூ இருக்குமான்னு தெரியல. பட் எல்லாமே மாடரேஷனில் பண்ணால் ஐ திங்க் இட் வில் ஸ்டில் பி நைஸ்.